ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட்டு ஆட்டா அப்படிங்கிற பக்ஃபீட் ஃப்ளோரில் தான் பூரி செய்ய போகிறோம். இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. ரிச் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அப்படின்னு இருந்துச்சு. சரி, இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இந்த மாவுக்கு ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி அது கூட இந்த மாவை சேர்த்து பிசைஞ்சு பூரி பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாவை பிரித்து நான் ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். நான் இப்போது இந்த கப்பால் 2 கப் அளவு மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக பூரிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்குலேயே நம்மளுக்கு கொஞ்சம் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு இப்போ நான் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, அது ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூரி பண்ணலாம். இந்த மாவு கலரே ஒரு மாதிரி பிளாக்கிஷாக தான் இருக்குது. நம்ம கருப்பு உளுந்தெல்லாம் அரைச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நான் பூரிக்கு மாவு தட்டுற மாதிரியே திரட்டி எடுத்திருக்கேன். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. பாருங்க, நல்லா பொங்கி வருது. ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான பக்ஃபீட் ஃப்ளோரில் பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதுக்கு காம்பினேஷனாக நான் இன்னைக்கு சென்னா குருமா தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.